ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். நாம பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு உண்டான வீடியோவை நாம வழக்கம் போல திங்கட்கிழமைக்கு உண்டான வீடியோவை ஞாயிற்றுக்கிழமையை போட்டுருவோம். ஆனால் இந்த வாரம் அதை செய்ய முடியல. ஸோ வீடியோ மேக் பண்ண முடியாமல் போனதால நாம காலையில் டெலகிராம் சேனலில் நம்மளோட லெவல்ஸ் அப்படின்றத போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதோட நம்மளோட வியூ என்ன மாதிரி இருக்கு அப்படின்றதையும் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நாம அங்கே என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 750க்கு கீழே இருக்கிற பட்சத்தில், அதுவும் பர்டிகுலரா என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 750 கால் லைவ் மார்க்கெட்ல ஒரு லோ வைப்பான். அந்த லோவை விட கம்மியா புட்டு ட்ரேட் ஆகிற வரையும் மார்க்கெட் தொடர்ந்து கீழே போக தான் வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ் 25,669. இங்க ஓபன் பண்ணவன் ஒரு ஹை செட் பண்ணிட்டு ஒரு 30 பாயிண்ட் ஹை செட் பண்ணிட்டு அங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் ஃபால் ஆயிடுச்சு. நம்ம சொல்லியிருந்த அந்த 750 அந்த ஸ்ட்ரைக் ஏரியாக்கே போகல. அந்த ஏரியாக்கே போகாம அங்க இருந்து 200 பாயிண்ட் ஃபால் ஆயிடுச்சு. ஆனா இந்த 200 பாயிண்ட் ஃபால்ல இருந்து 300 பாயிண்ட் ரெக்கவரி. ஓப்பனுக்கு கீழே 200 பாயிண்ட் வந்தவன் லோல இருந்து திரும்ப ஓப்பனை பிரேக் பண்ணி லோல இருந்து 300 பாயிண்ட் ரெக்கவரி பண்ணிட்டான். அப்போ ஓப்பன்ல இருந்து எவ்வளவு பாயிண்ட் ரெக்கவரி பண்ணியிருக்கான்? ஓப்பன்ல இருந்து கிட்டத்தட்ட 145 பாயிண்ட் ரெக்கவரி பண்ணியிருக்கான். இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் அடிக்கடி நடக்க போறது கிடையாது. என்னைக்கோ ஒரு நாள் தான் நடக்கும். ஸோ இந்த ஒரு நாள் நடந்ததை வச்சு ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்க எதிர்பார்ப்பை வீணாக்கிக்காதீங்க. மார்க்கெட்ல உங்களுக்கு என்ன தேவை, அதை எடுக்கக்கூடிய, அதை ட்ரேட் பண்ணி எடுக்கக்கூடிய திறமையை வளர்த்துக்கோங்க. நீங்க மார்க்கெட்ல நீங்க எங்க போய் என்ன படிச்சீங்க அப்படின்னாலும் உங்களோட முடிவெடுக்கிற திறமை தான் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்றத கொடுக்கும். ஸோ அந்த முடிவெடுக்கிற திறமையை வளர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நாம டைரக்டாவே இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத மார்க் பண்ணியிருக்கோம். இங்க என்ன அப்படின்னா 25,938, 25,872, 25,733, 25,661. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 650 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே இருந்தது அப்படின்னா தான் கீழே போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது கிரியேட் ஆகிறதுக்கு இருக்கு. 25,650 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே இருந்தது கீழே போகக்கூடிய வாய்ப்பை கிரியேட் பண்ணும். அதே நேரத்துல 750 டேட்டா படி பாத்தீங்க அப்படின்னா 25,800 ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருக்கு. 25,800 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல இருக்கிற பட்சத்துல தொடர்ந்து மேல போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது கிரியேட் ஆகும். என்னை பொறுத்தவரையும் இன்னைக்கு க்ளோசிங் அதிகபட்சமா 25,950 இந்த ஸ்ட்ரைக்குக்கு பக்கத்துல க்ளோசிங் அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கும் அப்படின்றது தான் நான் எதிர்பார்க்கிறேன். என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணி அதுக்கு மேல சஸ்டெயின் ஆகணும். 800 கால் அப்படின்ற ஸ்ட்ரைக்கை ஐடிஎம் ஸ்ட்ரைக்காவே வைக்க முற்படணும். இப்படி இருக்க பட்சத்தில் தான் மார்க்கெட் தொடர்ந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது கிரியேட் ஆகும். இங்க நாம இன்னைக்கு எடுத்திருக்க லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டாவே ஏடிஎம் ஸ்ட்ரைக்குங்களை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். 25,800 கால் புட் இவங்க ரெண்டு பேரோட க்ளோசிங் ப்ரைஸை பிளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி தான் இந்த லெவல்ஸ் எடுத்திருக்கு. மார்க்கெட் இந்த 25,938 நாம R2 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்க இந்த லெவல்ஸுக்கு மேல க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னாவே இப்போ இங்க காலோட பிரைஸ் 72 ரூபாய் அப்படின்னு சொல்லி இருக்கு. புட்டோட பிரைஸ் 66 ரூபான்னு இருக்கு. ரெண்டு பேரையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 25,800 ஸ்ட்ரைக்ல காலோட பிரைஸ் 138. இந்த பிரைஸுக்கு அதிகமாவே ட்ரேட் ஆனா மட்டும்தான் இந்த 938க்கு மேல மார்க்கெட் முடிக்க முடியும். இல்லை அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே முடிக்க முடியாது. இந்த ஏரியா அப்படின்றது ஒரு ரிஜெக்ஷன் பாயிண்டா மாறக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது கிரியேட் ஆகும். இது எந்த இடத்துல என்ன மாதிரி நடக்குது அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. இந்த கோட்டை ஸ்பாட் ரீச் பண்ணும்போது இந்த மாதிரியான கால்குலேஷன்ஸ், இந்த மாதிரியான நம்பர்ஸ் மேட்சிங் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல டவுன் சைட்ல S2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க லெவல்ஸ்லயும் அதே தான். 138 அப்படின்ற பிரைஸுக்கு அதிகமா
25,800 புட்டு ட்ரேட் ஆனா மட்டும்தான் மார்க்கெட்டை இந்த பிரைஸுக்கு கீழே முடிக்க முடியும். இந்த ஆப்ஷன் செயின் அப்படின்றது முழுக்க முழுக்க ஒரு அல்காரிதம் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலால ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த ஃபார்முலாவை புரிஞ்சுக்கிட்டு நீங்க ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அனாவசியமான என்ட்ரிகளை தவிர்த்து எந்த இடத்துல நமக்கு ரிஸ்க் கம்மி அப்படின்ற விஷயத்த உங்களால புரிஞ்சு அந்த இடத்துல மட்டும் ட்ரேட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகும். ஸோ பிரீமியத்துல பாருங்க, பிரீமியம் என்ன சொல்லுதோ அதை தான் ஸ்பாட் கேட்க போகுது. ஸ்பாட் வந்து இங்க 50 கம்பெனியோட ஆவரேஜ் பிரைஸா தான் இங்க ஸ்பாட் ரன் ஆயிட்டு இருக்க போகுது. ஆனா இதை நகர்த்துறது ஆப்ஷன்ஸ்ல இருக்க பிரீமியம் ஃபியூச்சர். இதுதான் ஸ்பாட்டை நகர்த்திட்டு இருக்க போகுது. அவங்க சொல்றது தான் 50 கம்பெனியோட ஆவரேஜ். ஆனா க்ளோசிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்க ஆப்ஷன்ஸ் பிரைஸ்ல என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு க்ளோசிங் அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா? பிரீமியத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. பிரீமியம் தான் எல்லாம். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.